அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 11ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்திலிருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே 11th ஹிஸ்ட்ரி Q&A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் அதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வெப்சைட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முதல் கேள்வி பார்த்துடலாம். பிர்சா முண்டா எந்த ஆண்டு பிறந்தார்? ஸோ பிர்சா முண்டா வந்து 1874 பிறக்கிறாங்க. பிர்சா முண்டா எந்த பகுதியில் கிளர்ச்சியை தொடங்கினார்? அவர் வந்து எந்த பகுதியில் கிளர்ச்சியை தொடங்கினார்னா சோட்டா நாக்பூர் பகுதியில் அவரோட கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எந்த இடத்தில் முண்டா சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டனர்? இந்த முண்டா சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து சாயில் ரஹப் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது என்று 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சி குறித்து வங்காளப்படையின் உருவாக்கம் எனும் சிறு ஏட்டில் குறிப்பிட்டவர் யார்? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு இராணுவ வீரர்களோட கழகம் அப்படிங்கிறது அதோட குணத்தை மாற்றிக்கிட்டு ஒரு தேசிய அளவில் எழுச்சியாக மாறினுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. வங்காளப்படையோட உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு நாளேட்டில் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா கர்னல் மல்லீசன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சியை கூறியவர் யார்? 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சி இதை பற்றி சொல்லும்போது இது வந்து ஒரு உண்மையான விடுதலை போராட்டம் அப்படின்னு சொன்னது வந்து எட்வர்ட் ஜான் தாம்சன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் அப்படின்னு சொன்னது எட்வர்ட் ஜான் தாம்சன். அடுத்தது, தி வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதினது யார்? ஆன்சர் வந்து சாவர்கர். தி வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதினது சாவர்கர். இந்த நூல் த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் என்னும் நூல் எந்த ஆண்டு வெளியானதுன்னா 1909ஆம் ஆண்டு வெளியானுச்சு. அடுத்த கேள்வி, ஆங்கிலேயர்களால் இதுவரை இராணுவ புரட்சி என வர்ணிக்கப்பட்ட 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சி உண்மையில் அமெரிக்க சுதந்திர போரை போன்ற விடுதலை போரே என்று கூறியவர் யார்? ஸோ ஆங்கிலேயர்களால் இதுவரைக்கும் இராணுவ புரட்சின்னு சொல்லப்பட்ட 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சி அப்படிங்கிறது உண்மையில் அமெரிக்க சுதந்திர போர் மாதிரி ஒரு விடுதலை போர் தான் சொன்னது வந்து சாவர்கர். அடுத்தது, இந்தியாவின் முதல் விடுதலை போர் என அழைக்கப்படுவது எந்த கிளர்ச்சி? இந்தியாவோட முதல் விடுதலை போர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது 1857 பெருங்கிளர்ச்சி. அடுத்தது, பம்பாய் அரசு அமைத்த இனாம் கமிஷன் அறிக்கையின்படி 21,000க்கும் மேற்பட்ட தோட்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இனாம் கமிஷன் அப்படிங்கிறது பம்பாய் அரசு அமைச்சாங்க. அதோட அறிக்கைப்படி 21,000க்கும் மேற்பட்ட தோட்டங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 1850 இயற்றப்பட்ட எந்த சட்டம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கும் மூதாதையரின் சொத்துகளில் உரிய பங்கினை பெறும் உரிமையை அளித்தது? 1850 இயற்றப்பட்ட லெக்ஸ் லோசி அப்படிங்கிற சட்டம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறினவங்களுக்கும் மூதாதையர்களோட சொத்துக்களில் ஒரு உரிய பங்கு கொடுக்கக்கூடிய உரிமையை வந்து கொடுத்தது. 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சி எங்கு முதலில் இராணுவ கழகமாக தொடங்கப்பட்டது? கல்கத்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய பராக்பூரில் இந்த பெருங்கிளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு இராணுவ கழகமாக வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியில் டெல்லிக்கு சென்ற கிளர்ச்சியாளர்கள் யாரை பேரரசராக பிரகடனம் செய்தனர்? டெல்லிக்கு போன கிளர்ச்சியாளர்கள் 2ஆம் பகதூர் ஷாவை பேரரசராக பிரகடனம் பண்ணாங்க. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது கான்பூரில் தலைமை தாங்கியவர் யார்? கான்பூரில் இந்த புரட்சி அப்போ தலைமை தாங்கினது நானா சாஹிப். கான்பூர் படுகொலைக்கு மறுநாளே நானா சாஹிப்பை தோற்கடித்தவர் யார்? கான்பூர் படுகொலை அப்படிங்கிறது வந்து நிறைய ஆங்கில அதிகாரிகளையும் அவங்க சார்ந்த பெண்கள் ஆங்கிலேயர்களையும் வந்து கொன்னாங்க. நிறைய பேரை வந்து கொன்னாங்க. அதுதான் வந்து கான்பூர் படுகொலை அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த நாளே நானா சாஹிப்பை தோற்கடித்தது வந்து ஹென்ரி ஹேவ்லக். நானா சாஹிப்பை தோற்கடித்தது ஹென்ரி ஹேவ்லக். அடுத்தது, யாருடைய அமைச்சரவை நீல சிலை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வைத்தது? நீல சிலை அப்படிங்கிறது அதை அகற்றி சென்னையில் இருந்துச்சு, அதை அகற்றி அருங்காட்சியகத்தில் வச்சது வந்து ராஜாஜி. அடுத்தது, ஜான்சியை முற்றுகையிட்டு தாந்தியா தோப்பை தோற்கடித்தவர் யார்? ஜான்சியை வந்து சுற்றி அழைச்சு தாந்தியா தோப்பை தோற்கடித்தது ஹக்ரோஸ்.
1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியாளர்களில் மிக சிறந்த தைரியமிக்க தலைவர் என ஹக்ரோஸ் யாரை குறிப்பிடுகிறார்? மிகச்சிறந்த தைரியமிக்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹக்ரோஸ் வந்து லக்ஷ்மிபாயை சொல்கிறாரு. இரண்டாம் பகதூர் ஷா கைது செய்யப்பட்டு குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு எங்கு நாடு கடத்தப்பட்டார்? இரண்டாம் பகதூர் ஷாவை கைது பண்ணாங்க, குற்றவாளின்னு அறிவித்தாங்க. ரங்கூன் அதாவது மியான்மருக்கு நாடு கடத்தினாங்க. இரண்டாம் பகதூர் ஷா நாடு கடத்தப்பட்டு 1762 அந்த ரங்கூன்லேயே வந்து இறந்து போனார். விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை அப்படிங்கிறது இந்த கிளர்ச்சிக்கு அடுத்த ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு, 1858. விக்டோரியா மகாராணி வெளியிட்ட பேரறிக்கை தர்பார் மண்டபத்தில் யாரால் வாசிக்கப்பட்டது? தர்பார் மண்டபத்தில் கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டது. இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல் மற்றும் முதல் வைஸ்ராய் யார்? இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல் அதுக்கப்புறம் முதல் வைஸ்ராய் வந்து கானிங் பிரபு. 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் போது ஜான்சியில் ஐரோப்பியர் கொல்லப்பட்டு யார் அரியணை ஏறினார்? 1857 கிளர்ச்சி அப்போது ஜான்சியில் ஐரோப்பியர் கொல்லப்பட்டு லக்ஷ்மிபாய் வந்து அரியணை ஏறுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிளர்ச்சிக்கு முன்னாடி, அதாவது ஸ்டார்டிங்கில் நடந்தது தான் இது கொடுத்துருக்காங்க. ஜான்சியில் ஐரோப்பியர் கொல்லப்பட்டு லக்ஷ்மிபாய் வந்து அரியணை ஏறினாங்க. 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் போது பெண்களும் குழந்தைகளும் உட்பட சுமார் 125 ஆங்கிலேயர்களும் ஆங்கில அதிகாரிகளும் கொல்லப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டனர். இந்த நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த நிகழ்வு தான் கான்பூர் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதுதான் நம்ம பார்த்த இடையில. கான்பூர் படுகொலைக்கு மறுநாளே நானா சாஹிப்பை தோற்கடித்தது வந்து ஹென்றி ஹேவ்லக். ஸோ இதோட 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற சேனலை வந்து டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.